way too many questions. You must think I trust you. Yeah, you searching for answers. I do not know nothing. ஸோ ஹலோ guys, நான் தான் UNKNOWNRIDER ராதே. ஸோ இடத்த பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோட்டோ ஆக்சிஸில் தான் நான் இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வண்டியை வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா சர்வீஸ் கொடுத்துட்டு போயிருந்தோம் இல்லையா. நான் கூட சொன்னேன் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து என் வண்டியை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிற்கிதா அங்கேயும் தெரிலன்னா அது பாருங்க தெரியுதா. ஸோ நம்ம வண்டியை வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். அதோட ப்ரைஸை கேட்டு நான் வந்து ஆக்சுவலாக ஷாக் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அவரோட சூப்பர் பைக் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் தெரியுமா, அதுக்கு மொத்தமாகவே பெட்ரோல் நாங்கள் அவ்வளோதான் போட்டிருந்தோம். இவர் என்னன்னா இந்த வண்டி ரெடி பண்ணிடுறதுக்கே மொத்தமாக அவ்வளோதான் ஆச்சு அப்படின்னு சொன்னாரா. எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவுஸ் இட் கோயிங் அண்ட் சொல்லுங்கள், உங்கள் கராஜை பற்றி சொல்லுங்கள். கார் பைக் சர்வீஸ் சென்டர், எல்லா பைக்ஸ் எல்லா கார்ஸும் பண்றீங்களா? டிவிஎஸ் 50ல இருந்து ZX 10R 1000 நிஞ்சா 1000 எல்லாமே. ஆமா. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது லைக் டவுட் இருக்கு, இல்ல வண்டியை வந்து நீங்க வந்து ரெடி பண்ணணும், இல்ல வண்டியை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ப்ரோ வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஒர்க் ஷாப் கூட கண்டக்ட் பண்ணலாம்ன்ற ஐடியால இருக்கோம் ப்ரோ. ஆமால, எஸ். ஸோ பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காங்க. இப்போ அதுக்கு அந்த ஒர்க் ஷாப் வந்து அட்டென்ட் பண்ணா என்ன மாதிரியான பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும்? அவங்க வண்டி அவங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அவங்க வண்டி அவங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். கார் அண்ட் பைக் காருக்கும் ஓகே. அவங்களே உட்காந்து வீட்லயே வெளியே மெக்கானிக் ஷாப் தரத்தேவை எதுவுமே தரத்தேவை, அவங்களே வீட்டில் உட்காந்து ப்ராப்பராக எப்படி சர்வீஸ் பண்ணுறது. 5 days ஒர்க் ஷாப், ஓகே, சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். சர்டிஃபிகேட்டோட, எஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஊர்லலாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பக்கத்தில் எங்கே போய் நல்லா சர்வீஸ் சென்டர் பண்ணுறது அப்படின்னா தெரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்லேயே நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஒரு இனிஷியேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம், என் வண்டிக்கு எப்படி ப்ரோ அவ்வளோ கம்மியாச்சு? அவ்வளோதான் ப்ரோ, ஒர்க்கே அவ்வளோதான். நல்லா இருக்கு வண்டி. ஓகே, ஒர்க்கே அவ்வளோதான். ஆனா இதுவே கன்ஃபார்மா சொல்றேன், இப்போ இவங்க பார்த்த இதே வேலையை கம்பெனில பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதிகமா இருக்கும். கண்டிப்பா இல்ல, அவர் சொல்றதுக்கு நானா சொல்லணும். ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டிக்கு ஏற்ற ரேட்லாம் இல்லை ப்ரோ. ஜென்ரல் சர்வீஸ் ஒரு பைக்கு 550 ரூபா. ஜென்ரல் சர்வீஸ் 550 தான். 550. ஓகே. லேபர் மட்டும். ஆமா, 550. ஓகே. எல்லா வண்டியும் அதே டிவிஎஸ் ஸ்கூட்டி கொடுத்தா அதே ரேட்டு தான், சூப்பர் பைக் கொடுத்தா அதே ரேட்டு தான். ஓகே. ஸோ அதுக்கு ரேட் சேஞ்சஸே கிடையாது. வண்டிக்கு ஏற்ற ரேட் இல்லை, ஒர்க்குக்கு ஏற்ற ரேட் மட்டும் தான். ஒர்க்குக்கு தான். அண்ட் அது போக ஸ்பேர் போயிடுச்சுன்னா அதுக்கு அதோட ரேட்டு மட்டும். ஆமாம், அதுவும் எம்ஆர்பி கிடையாது. எம்ஆர்பியோட டிஸ்கவுண்ட் ஆகி அந்த பிரைஸ் தான் கொடுக்கும். ஓகே. இப்போ நம்ம பெனிலி கூட இங்கே தான் வந்து நிற்கிது. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சின்ன அந்த ஸ்ப்ரிங்கு தானே. ஆமாம், ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங் மேட்டர்னால வந்து அது நிற்கிது, இல்லைன்னா எல்லாரும் பறக்க விட்டுருக்கலாம். ஏன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ரோட தான் ஸ்ட்ரீட் ட்ரிபிள். ஆக்சுவலாக செம்மையானது ப்ரோ, வேற லெவல். போட்டு பிச்சு மேய்து. அவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் சைடில் கூட போட்டு விட்றேன். வேற லெவல். அப்படியே த்ராட்டில்லாம் அப்படியே பார்த்து சென்சிட்டிவாக கொடுக்கணும் போல, தெரியாமல் திருப்பிட்டா மொத்தமாக காலி. அந்த மாதிரி தான் இருந்தது ப்ரோ. நீங்கள் அந்த டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? ஐயோ சொல்லாதீங்க, வேணாம் தெரியாம கேட்டேன். ஸோ வண்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஓட்டிகிட்டே வந்து சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ரோவோட எல்லா டீடைல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 24 hours இது ஓப்பன்ல தான் இருக்கும். அதான் ப்ரோ. ஸோ அதனால நீங்க எப்போ வேணா கால் பண்ணி ப்ரோ வந்து கேட்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் டீசெண்டாக கேட்கலாம். ஓகே ப்ரோ, பார்ப்போம். பை பாய். ஸோ கைஸ், திஸ் இஸ் அவர் ரெட்ராக்கெட். அண்ட் ஒரு நாள் கழிச்சு நான் இதை மறுபடியும் பார்க்குறேன். ஆன் பண்ணிட்டு எப்பயுமே நான் இன்ஜினை வந்து ஆன் பண்ணால் உள்ளே கலகலகலன்னு சவுண்ட் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. ஆன் பண்ணுறேன் பா, அந்த சவுண்ட் எவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது தெரியுமா. இப்போது அது கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க. ஓகே, நான் இப்போ வண்டி ஓட்டும் போது நான் மறுபடியும் வரேன். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து போக போகிறேன். ஸோ நான் வண்டியை ஓட்டும் போது வெல்கம். ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். வா, எனக்கு வந்து லிஃப்ட்டு ப்ரோக்கு லிஃப்ட்டு வேணுமா? வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இருங்க, எனக்கு ஒரே செகண்ட் இருங்க, பேக் கழட்டிடுவா. இது ஓகே. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பில்லியன் உட்காந்து வர போகிறோம். ரெட் ராக்கெட். ஆக்சுவலாக ப்ரோவோட வண்டி வந்து ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள். ஆனால் பார்த்தீங்களா கடைசியில் நம்ம ரெட் ராக்கெட் தான் கை கொடுக்குது. போகலாம் ப்ரோ. ஹெல்மெட் ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து தெருக்கு தான் போகிறாரு. அப்படி தானே ப்ரோ? ஆமாம். பாய் ப்ரோ. பாய் ப்ரோ, பார்க்கலாம். பாய் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு நானே போகிறதுன்னு கிடையாது. சரி அக்கா போட்டோம் போங்கக்கா. ஸோ
சாரி ஆண்டி. வாவ், தட்ஸ் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நம்ம ரெட் ராக்கெட் ஆன் த டேக். இப்போ ஐயோ போங்கயா 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 போங்கயா. திரும்பிடுறா கைப்புள்ள. ஓகே, wow bro, red rocket. ஐயோ ஐயோ, என்னதான் இருந்தாலும் என்னதான் சூப்பர் பைக்காக இருந்தாலும் நம்ம ரெட் ராக்கெட்டை தொட்டு அதை ஃபீல் பண்ணும்போது இருக்க சொகம் இருக்கே சொகம். ஐயோ ஐயோ, என்னத்தை சொல்லுவேன் நான், சொல்லுங்கள் என்னத்தை சொல்லுவேன். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது இப்போது, ஏதோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அப்படி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வண்டி எடுக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன்ல, இது நல்லா இல்லை, சரியில்லை சரியில்லை சரியில்லை, வண்டி சர்வீஸ் விடணும் அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போது ரொம்ப எனக்கு அப்படி ஓட்டும் போதே ஐ கேன் ஃபீல் மை பைக் ஸோ ஃப்ரெஷ் அண்ட் நியூ. தேங்க்ஸ் மிதுன் ப்ரோ. ஸோ உங்கள் பைக் வந்து சர்வீஸ் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே சர்வீஸ் விடலாம். நான் ஏன் ரேட் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரேட்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ என் வண்டிக்கு வந்து லைக் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4500 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் என்ன கம்பேர் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு RC 390 வச்சுருப்பீங்க, சிசி கேட்டகரி வைஸே வாங்க, நீங்கள் ஒரு RC 390 வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க. இது வந்து என்ன எப்படின்னா ரேட் வந்து ஒரு வண்டிக்கும் மாறும். ஸோ அதனால தான் வந்து யாருமே அவங்களோட ரேட்டை வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் நானுமே வந்து சொல்லலை, ஓகேவா? அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? ஓகே, மை பைக், ஓ மை பைக் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் மிதுன் ப்ரோ. அகேன், ஒரு வண்டி நம்ம வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதோட ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே கைஸ், வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம வந்து 100K ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 100Kக்கு நான் ஸ்பெஷல் வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் அதனால் என்னால் போட முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் அப்படி பண்ணுறாங்க. ஓகே, இன்னொன்று நம்ம காலேஜ் விலாக் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டே வந்து அதை எடுக்க சொல்லிட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு டைம் தரோம், நீங்கள் அப்போ ஷூட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு. இப்படி தனியாக பைத்தியக்கார மாதிரி பேசியிருந்தா சுற்றி பார்த்துனே இருக்காங்க. நான் ரன்னிங்லேயே பேசுகிறேன். ஓகே, ஓகே, ஓ மை காட் கைஸ், நம்ம வண்டிக்கு எக்ஸாஸ்ட் மாற்றலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ நான் எக்ஸாஸ்ட் மாற்றினேன்னா, நான் இப்போ என் வண்டியை வந்து ஆக்சுவலாக வேணாம் இது உங்ககிட்ட சொல்லக்கூடாது. சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னோடய அடுத்த பிளான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்? சர்ப்ரைஸ். அதனால் நான் வந்து வெளில சொல்ல மாட்டேன் கைஸ், கோச்சிக்காதீங்க. உங்களுக்காக தெரிய வரும். அப்போ நம்ம ஃபேமிலி நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு ரீல்ஸ் போடுறோம். என்ன தான் இவ்வளோ கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சிட்டோமாரா கிரிஞ்சு போட்டே ஆகணும். இந்த லாரி பின்னாடி போனேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட போய் சேர முடியாது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பெருசாக எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலுமே என்னென்னா லைக் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என் வண்டியை வந்து நான் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து, சர்வீஸ் அப்படின்றது நம்ம எல்லா வண்டிக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படி குளிக்கிறோமோ, என்ன நம்ம டெய்லி குளிக்கிறோம், இது வந்து டெய்லி குளிக்கிறோம்ல அதுக்கு அதே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்குன்றேன் ஒரு 3 months ஒன்ஸ் வந்து அதுவும் வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும் வண்டி. ஸோ அதனால தான் இப்போ நான் இதுக்குள்ளே என்னால் போக முடிஞ்சால் நான் என்றைக்கோ போயிருப்பேன். பட் ஆனால் என்னால் போக ஓகே. ஸோ அதனால் வந்து வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுங்க கைஸ், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ. இவ்வளோ சொல்கிறேன், நானே ரொம்ப கேவலமாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே என் வண்டி வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வண்டியை இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க வண்டி. ஓகே சரி, அப்படியே வாங்க நம்ம போவோம். ஓகே, பை பாய், see you all. Thank you so much for your love and support and thank you so much for watching this video guys. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணான கையை தூக்கிட்டு போய், ஓகேவா? ஸோ எஸ், பின்னாடி வராது. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய என்ன பண்ணிட்டேன், ஒரு சில விலாக்லாம் நான் வந்து கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுறேன் கைஸ்.
அதனால நான் இனிமேல் கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன், ஆனால் கரெக்டாக யாராவது ஒருத்தர் வந்து குறுக்கையில் வந்துடுறாங்க.